ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனா, ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக டல்லாக இருக்கா இந்த சம்மரில், ஒரு சூப்பரான ஃபேஷியல் வீட்டில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டெப் 1 பார்த்திங்கன்னா கிளென்சர். நான் வந்து ஃபேஸை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். நான் மாமா எர்த்தோட இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு கொரியன் கிளாஸ் ஸ்கின் ஃபேஸ் வாஷ். ஆக்சுவலி ரீசெண்ட் டைம்ஸில் நான் இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணதும் டக்குன்னு ஒரு பிரைட்னஸ் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள்லாம் சேர்ந்து ஏன் மண்டையில் கொட்டுறதுக்கு முன்னாடி நானே ஸ்டெப் 2 போயிடுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 என்னென்னா, நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் டீப்பாக கிளென்ஸ் பண்ணுறதுக்காக நான் மில்க் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரா மில்க் தான். உங்கள் கிட்ட கிளென்சிங் மில்க் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை காய்ச்சின பால் இருந்தாலும் ஓகே தான். அன்வான்ட் கண்டென்ட்னு நீங்கள் யோசித்து என் வீடியோவை ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடி என் மண்டை மேலே கொண்டே போட்டு இதோ வந்துட்டேன். நல்லா டபுள் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் இப்போ இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 என்னென்னா, ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்க்கு நான் குட் வைப்ஸோட ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து சம் சீ சால்ட் ஆக்வா அண்ட் மினரல் ஸ்க்ரப். இது வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். பட் இதோட ஸ்மெல் இருக்குது திறந்த உடனே அப்படி ஒரு ஸ்மெல்லு, செம்மையாக இருக்குது இதோட ஸ்மெல். அண்ட் தென் ஸ்மெல் ரொம்ப ஹெவியாகவும் இருக்குது. எனக்கு டவுட்டே வந்துடுச்சு, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு. அப்புறம் சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி ஓகே யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு நானும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபேஸ் அண்ட் நெக் நான் 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸ்க்ரப்பு யூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது, ஆஃப்டர் யூஸும் நல்லா தான் இருக்குது. பட் அதோட ஸ்மெல் தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரியே தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீமிங். நான் வந்து நல்லா சுடு தண்ணியை வந்து காய வச்சு கொண்டு வந்துட்டேன். நான் இதுலேயே ஸ்ட்ரீம் பண்ணிக்கிறேன். என்கிட்ட மிஷின் இல்லை, அதனால் நான் இந்த மெத்தட் பண்ணிக்கிறேன். ஆஃப் கேமரா போய் 5 மினிட்ஸ் என்னோடய ஃபேஸை நல்லா ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டேன். நெக்கையும் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் நெக்கையும் நம்ம சேர்த்து பண்ணணும், இல்லைனா வந்து ஃபேஸ் அண்ட் நெக் டிஸ்கலரேஷன் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணோன்னா நெக்கை விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் மாஸ்க்குக்கு வந்து நான் நைக்காவோட இந்த போர் பர்ஃபெக்ட் க்ளே மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபேஸில் உள்ள அந்த போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும். அதோட கேப்பை கீழே வைக்கிறேன்னு கேமராவை ஷேக் பண்ணிவிட்டேன். நான் அதை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. என்னெல்லாம் வெட்டி வேலை பார்க்க முடியுமோ இந்த 20 மினிட்ஸில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மேடம், எஸ், இங்க பாருங்க, ஃப்ரேம் இவ்வளோ தான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க. அதாச்சும் அவுட் ஆகி. நான் என்னெல்லாம் வெட்டி வேலை பண்ணலான்னு யோசிச்சுட்டு, சரி இது காய வைக்கிறதே நமக்கு ஒரு வெட்டி வேலை தானே, அதையே பண்ணலான்ட்டு நான் இதுலேயே இறங்கிட்டேன். One eternity later. ஓகே, இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக்கை நல்லா வைப் பண்ணி எடுத்துடலாம்.
அவ்வளோதான் ஃபினிஷ். இப்போ வந்து ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் போயிடலாம். இதுதான் ஸ்டெப் 6. நான் வந்து டவ்வோட இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சம்மருக்கு நான் வந்து ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இது வந்து டவ்வோட கூலிங் க்ரீம். ஆக்சுவலி அஃபோர்டபுள் ரேஞ்சில் இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். பாண்ட்ஸ்தும் நல்லாயிருக்கும், அதே ரேஞ்ச் தான் இதுவும். டவ்தும் நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் மசாஜ் போயிடலாம். நான் வந்து இந்த ஜஸ்ட் ஹெர்ப்ஸ்லேருந்து இந்த கோஷா ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை வந்து 2 பக்கமும் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். இது மசாஜ் பண்ணும்போது நல்லா உங்கள் ஃபேஸில் வந்து பிளட் சர்க்குலேட் ஆகுறத நீங்கள் பார்க்கலாம். கேமராவில் ஆக்சுவலாக தெரியுதா என்னன்னு தெரியல. என்னோடய ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் ஆகுது அது மசாஜ் பண்ணும்போதே, விச் மீன்ஸ் பிளட் நல்லா சர்க்குலேட் ஆகுதுன்னு அர்த்தம். என்னோடய லிப்ஸ் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சி. ஸோ நான் லிப் பாம் போட்டுக்கிறேன். அண்ட் தென் அகைன் என்னோடய ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இந்த மெத்தடை இதோடு முடிச்சிடுறேன். அவ்வளோதான். இதுதான் ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி சம்மருக்கு நம்ம ஃபேஸை பிரைட்டாக வச்சுக்கலாம், வீட்லேயே எப்படியே ஃபேஷியல் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.